ஆமாம், காலம் மாறும்போது எல்லாத்துக்கும் வீரியம் ஏறும்போது, ஆமாம் அப்போல்லாம் எல்லாம் பேஷன்ஸாக இருந்தாங்க மனுஷங்க. இப்போ யார்கிட்ட இந்த பேஷன்ஸ் இருக்குது? அப்போல்லாம் வந்துட்டு 2 வார்த்தை 4 வார்த்தை திட்டினா கூட அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இவ்வளோண்டு தான் இருக்குது, 2.5 வயசு 3 வயசு இருக்குது. அது பெருசாக பெரியவங்களை பார்த்து கேட்குது, என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதுங்குது. சார். என்னடா அது உனக்கு 2.5 3 வயசு தான்டா ஆகுது, 3 தான்டா ஆகுது, 3வது நீ என்னடா டென்ஷன் பண்ணாது? அவன் சொல்கிறான், பெரியவங்க அவங்க அம்மா அப்பா சொல்கிறது பதில் இவன் சொல்கிறான், என்னை ரொம்ப பேசாதீங்க, டென்ஷன் பண்ணிடாதீங்கன்றான். அப்போது இதே குழந்தை தான் ஒரு வேளை அவங்க அப்பாவோ அவங்க அப்பா தாத்தா கூட அந்த நம்பரில் தான் பிறந்திருப்பார். அவர் அப்படிலாம் பேசலை. அப்போ நம்பர்னுடைய வீரியங்கள் வேறு. இப்போ நம்பர்னுடைய வீரியங்கள்லாம் மாறி போயிடுச்சு. அதனால் எல்லா மனுஷனும் மாறி போயிட்டாங்க. நம்பருக்கு வீரியம் ஏறி போயிடுச்சு. அதனால் எல்லாம் மாறதான் செய்கிறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி அம்மா அப்பா ஒரு 2 பிள்ளைங்க, இந்த 4 பேர் ஒரு வீட்டில், இந்த 4 பேருமே ஒரு யூனிட்டாக இருக்காங்களா? இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்பருங்கெல்லாம் மாறுபடும். அந்த கணவன், அவங்க வீட்டில் கணவன் வந்துட்டு 5ஆந்தேதி இருப்பார், அவர் மனைவி 6ஆந்தேதி இருப்பாங்க. அவங்க குழந்தையில் ஒருத்தர் வந்து 3ஆந்தேதி இருப்பார், ஒருத்தர் 7ஆந்தேதி இருப்பார். இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது அந்த வீடு வந்துட்டு முழு ஒற்றுமை இருக்குமானாக்கா வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4 நம்பருமே வந்து கனெக்டிவிட்டி உள்ள ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இருப்பாங்க. ஆனால் கனெக்டிவிட்டி உள்ள நம்பர் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்பரே இல்லை அது. அப்போது அம்மாவுக்கு என்ன சொன்னேன், கணவன் வந்துட்டு 5, அவர் மனைவி வந்துட்டு 6ன்னு சொன்னேன். இங்கே ஒரு பிள்ளை வந்துட்டு 3, இன்னொன்று 7ன்னு. அங்கே 6, இங்கே ஒரு 3 இருக்கும்போது அங்கேயே இடிக்கும். குழந்தையாக இருக்கும்போது பெருசாக தெரியாது. குழந்தையாக இருக்கும்போது வளர்க்கும் போகும்போது அது 2 வார்த்தை கூடுதலாக பேசுனா கூட நம்ம சிரிச்சுப்போம். இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்கள், 2 3 வயசில் என்னை டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொன்னாக்கா அது சிரிப்பு தான் வரும். அது குழந்தை, அது அறியா பருவம். அதையே ஒரு 25 வயசு பையன் என்னை டென்ஷன் ஆகுதுன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான், அவங்க அம்மாட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? சண்டை தான் வரும். அதான உண்மை. இது ஒரு வழக்கத்துக்கு உண்டான ஒரு நியதி தானே.